இப்போ கூட நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு காற்றாடிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோங்க. பாருங்களேன், இந்த காற்றாடியோட பர்பஸ் என்ன, அதோட பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை தனியே பிரித்து எடுப்பதுங்க. பாருங்களேன், கண்ணுக்கு தெரியாத ஒன்று காற்றுங்க. ஆனால் அந்த காற்றிலிருந்து மின்சாரம் பிரித்தெடுக்கப்படுதுங்க. இப்படிதான் அநேகருக்கு கடவுள் இல்லை, நான் கண்ணால் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு காற்றிலிருந்து நம்ம மின்சாரத்தை எடுக்கிறோம், இந்த காற்றை சுவாசிக்கிறோம். நம்ம கண்ணால பார்க்கல அப்படின்றதுக்காக காற்று இல்லை, காற்று பொய்ன்னு நம்மளால சொல்லிட முடியாதுங்க. அப்படி தாங்க இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நீ கண்களால் காண்கிறதை விசுவாசிக்கிறது என்ன? நான் ஒரு பொருளை கண்ணால பார்க்கணும்னா அது மேல நம்பிக்கை வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆனா என் கண்ணால நான் அதை பார்க்கவே இல்லை, ஆனாலும் நான் அவர் மேல வைக்கிற நம்பிக்கையை தான் வேதாகமம் விசுவாசம் என்று சொல்லுதுங்க. நீ காண்கிறதை விசுவாசிக்கிறது என்ன? காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. பாருங்களேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்றை நம்ம இவ்வளோ அனுபவிக்கிறோம், பயன்படுத்துகிறோமே. அந்த காற்றை சகலத்தையும் படைத்த தேவாதி தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை இருதயத்தில் நம்ம உணரும் போது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவர் நம் வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறாருங்க. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட கடவுளுக்கு கண்ணே இல்லையா, ஒருவேளை கடவுளே இல்லை, என் வாழ்க்கையில எல்லாம் தோற்று போச்சு, வியாதி பலவீனம் என்று எண்ணிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த தேவனை நீங்க இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவாருங்க. கண்ணுக்கு தெரியாத காற்றுல இவ்வளவு பயன்பாடுகள் இருக்கும் பொழுது, இதை உண்டாக்கி படைத்த தெய்வம் நம் வாழ்வில் எவ்வளவு அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.